உங்க பேர் என்ன? ஐயா வணக்கம். என்னோட பேரு முனுசாமி. ஏற்கனவே இன்னிட்டு வந்துட்டு போயிட்டீங்களா? இனியன் ஐயா கிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேங்க. ஆ. இதோட 47 நாட்கள் ஆச்சுங்க. சரி. இப்ப ஐயா ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. இவரு என்னுடைய மாணவர். இவர் வந்து சின்னசாமின்னு பேரு. அவர பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இப்ப அவர் வந்து பேசுறது பார்த்தோன்னயே அவர் கேட்கிறாரு. நீங்க கேளுங்க. வழக்கம் இயல்பா கேளுங்க. ம். ஐயா இப்ப வந்து நான் கரெக்ட்டா 1 மாசம் 17 நாளுங்க. 47 நாள் இருக்குங்க. 47 நாளா ஒரு வேளை உணவு. இவரோட சொன்ன மாதிரி நீரை மட்டும் தண்ணியா, அதாவது நீரை மட்டும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீரை மருந்து எடுத்துட்டுங்க. மாலை ஒரு வேளை மட்டும் கீரையோட காய்கறியோட ஒரு வேளை சாப்பாடு. அதாவது இயற்கை காய்கறிகள், கீரைகள் இதை மட்டும் எடுத்துட்டுங்க. ஒரு வேளை சப்பாத்தியோ இல்லாட்டி கொஞ்சம் உணவோ சேர்த்துட்டு சாப்பிட்ருக்குங்க. உடம்பு நல்லா இருக்கு. இப்போ 73 கிலோ இருந்ததுங்க. 63 கிலோ இருக்குதுங்க. 10 கிலோ குறைஞ்சிருக்கு. எத்தனை நாள்ல 70லேருந்து 63க்கு வந்தது? ஐயா கரெக்டா 1 மாசத்துலயே நான் வந்துட்டேங்க. அதாவது 66, 67 வந்துட்டேங்க. அப்புறம் இப்போ ஒரு 17 நாளா ஒரு 4 கிலோ 3 கிலோ குறைஞ்சிட்டேங்க. இப்போ 63 இருக்கிறேங்க ஐயா. அப்ப இது வந்து எந்த வகையான வலி இல்லாமயே குறைஞ்சிருக்குது இல்லையா? ஆமாங்க. எந்த வகையான வலியும் கிடையாது. எந்த பக்க வலியும் இல்லாம தானாவே கரைஞ்சிருக்குது. இவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு வந்திருந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல அப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல இல்லைல்ல. ஆமா. அப்போ இங்க இந்த தோட்ட வேலை இருக்கும் இல்லையா? ஆமா. அது பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. 3-4 பேர் வந்தாங்க. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வர தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். அருமை அருமை அருமை. நாங்கள் 3 பேரும் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தான் இருந்தோம். சாப்பிட்டு தான் இருந்தீங்க. அப்போ நீங்கள் பணி செஞ்சீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்போ எப்படி இருக்கு? அப்போ இருந்ததுக்கு இப்போ ஒரு வேலையை வந்துட்டீங்க, 2 வேலையை நிறுத்திட்டீங்க. ஆமாங்க. தண்ணி தான் இருக்கிறீங்க. இப்போ இருக்கு. அப்போ இருந்த உங்களுக்கு அந்த பணி உடம்பு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா. இப்போ எப்படின்னா ஒண்ணுமே கால் அஞ்சு உடம்பு வலி ஒரு மாதிரியே இருக்குங்க முதல்ல. இப்போ உடம்பெல்லாம் வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அப்படியே ஈஸியா அப்படியே ஒரு 20 வயசுல எப்படி இருந்தோமா, இப்போ எனக்கு 36 வயசு ஆச்சுங்க. நல்ல ஒரு அந்த உடம்பு வலியே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்குது இப்போ எனக்கு உணர்றது. அந்த பணி செய்ய முடியுதான்னு கேட்டேன். பனியெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செஞ்சுட்டு ஏதோ டயர்டுங்கும் போது கொஞ்சம் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி சாப்பிடுவோங்க. அது சாப்பிட்டா போதும். பேரிச்சம்பழம், கடலக்கொட்டை அந்த மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ இப்போ அதே மாதிரி தாங்க கிடைச்சா அந்த எனக்கு 2 பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. அவ்வளோதாங்க. அந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா அந்த இதே தெரியுது இல்லைங்க. சாப்பிட பசிக்கிறது இல்லை. மாலை மட்டும் சாப்பிட்டா போதுங்க. அந்த மாதிரி அது அந்த சுத்தப்படுத்துறதுக்காக உங்களுக்கு எதுவும் நோய் எதுவும் இல்லை இல்லையா? அது எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. இந்த இதில் கடைப்பிடிக்கணும், இப்படி இருக்கணும் நோய். ஆமாங்க. அந்த ஆர்வம் இனிமேல ஏதோ காப்பது அந்த மாதிரி. அதனால தான் இது பண்ணேங்க. எனக்கு ஒன்றும் வருமுன் காப்பது. அருமை அருமை. இந்த மாதிரி தான். அதாவது வந்தபின் காப்பது ஒன்று இருக்குது. வருமுன் எனக்கு இன்னொன்னுங்க ஐயா, வயிறெல்லாம் கொஞ்சம் பெருசு ஒரு மாதிரி 73 கிலோ அந்த ஒரு மாதிரி எனக்கெல்லாம் இருந்துச்சு உடம்பு வெயிட்டா. எனக்கு அதனால இதெல்லாம் எப்படி கழிவுகள் போல போயிடுச்சுங்க. இப்போ நல்லா அப்படியே உடம்பு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்குது. திருமணம் ஆச்சா உங்களுக்கு? எனக்கு திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தைங்க 5 வயசு, ஒரு ஆண் குழந்தை 2.5 வயசுங்க. சின்ன பையன். நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா வீட்டிலேயே? இல்லைங்க, மனைவி இப்போ தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன்ட்டு காலை உணவு மட்டும் அவங்க நிறுத்திக்கிறாங்க. அந்த காலை உணவு நிறுத்தும் பொழுது நீரை மருந்தா அருந்துறாங்களா? அதால சொல்லி கொடுத்துக்கிறேங்க. நீரை மருந்தா அருந்தாம வெறும் வயிறு போடக்கூடாது சொல்லிட்டாங்க. நீரை மட்டும் மருந்தா குடிச்சிட்டே வரணும். அப்புறம் உங்களுக்கு லைட்டாக வயிறு பறிச்சு கூட 10 மணிக்கு ஒரு பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படி சொல்லிக்கிறேன். முடியலன்னு சாதாரண உணவு கூட சாப்பிட சொல்லுங்க. புரியுதா? நீரே மருந்தா அருந்து சொல்லுங்க. அதுக்கு நீரே ஒரு 10 மணி நேரத்துக்கு மருந்து அருந்திட்டு வேணா சாதாரண உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த கேள்வி நீங்கள் எதாவது கேட்கலாம். கேளுங்க. வேற என்ன டவுட் போகுது? இல்லை, அதாவது வந்து யார் வேணாலுமே, அதாவது அசைவம் சைவம் யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். நோய் குணமாகிறது தாங்க. முதல் வந்து யானைக்கால் நோய் குணமாயிருக்குது. இந்த முறை பயன்படுத்தி. ஆமாம். யானைக்கால் நோய் தான் உலகத்தில் தீர்க்க முடியாத நோய்க்கு. ரொம்ப கொடூர நோய். அதெல்லாம் குணமாயிருச்சு. அசைவம் சாப்பிட்றது முதல் நிறுத்துறோங்க. நான் 8 மாதத்துக்கு முன்னே இதை ஃபாலோ பண்ணி 8 மாதத்துக்கு முன்னே அசைவம் நிறுத்திட்டேங்க. அப்புறம் சைவத்தோட அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு காலையில் நீர் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்கணும். அவ்வளோதான். கொஞ்சமா தண்ணி வாய் கலவை குடிச்சு அப்படியே இது பண்ணி முழிக்கணும். நீரை வந்து மருந்தா மெயினாக வந்துங்க. நீரை மருந்தா மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிச்சர் சாப்பிடுங்க, பிரெட் சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அந்த கழிவுகள் வெளியே வரும். உண்டி சுருங்கின்னு உபாயம் போடலாம் சொல்லி 8000 ஆண்டாச்சு. ஒரு தமிழ் வாத்தியார் கூட கடைப்பிடிக்கிறது இல்லை. தமிழ் வாத்தியார்களுக்கு தெரியும் உண்டி சுருங்கி உபாயம் படவுல. ஒரு தமிழ் வாத்தியார் கூட இது கடைப்பிடிக்கிறது இல்லை. அதாவது இப்போ இது வந்து எழுதப்பட்டு 8000 ஆண்டாச்சு. காலத்தால் வென்றிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2000 ஆண்டுக்கு முன்பாக. திருக்குறள் 2000 ஆண்டுக்கு முன்பாக. திருமந்திரம் எழுதி 8000 ஆண்டாச்சு. ஐயா இன்னொரு டவுட்டுங்க. பிராணாயாமம் அப்படிங்கிறாங்களா ஐயா, அது இப்போ தேவைங்களா? இப்போ தேவையில்லை. ஏன்னா பிராணன்லேயே உங்க சக்தி உள்ள வந்துடுது. பிராணன் என்பது விண்வெளி ஏற்பட கொண்டது. ஆட்டோமேட்டிக்காக உள்ள சரி. அந்த பிராணாயாமம் தனியாக மூச்சு பயிற்சி கிடையாது. செஞ்சுட்டு பிராணன் இருப்பிடமாக இருக்கிற ஆகாய சக்தியில வாழ்ற வைக்கிறது. அப்படி கீழே வர்றப்ப சுவாசம் மாதிரி அது மாறுது. சரி. இப்போ சுவாச பயிற்சியே பண்ணாமையே சுவாசமே உணவாக மாறுது. உடம்புல மூக்கு மட்டும் தான் சுவாசிக்க கிடையாது. எல்லா செல்லும் அந்த மாதிரிங்க. சரி. நீங்க அசைவமா செய்வீங்களா?
என்ன தொழில் பண்ணுறீங்க? விவசாயம் தானே? எத்தனை ஏக்கரை பண்ணுறீங்க? 10 ஏக்கரை பண்ணுறீங்க. விவசாயமெல்லாம் பரவாயில்லையா? பல்லடம் அவர் நம்ம நண்பர். நான் பல்லடம் அந்த இடத்துல எனக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிற பல்லடம், சுல்தான்பேட்டை வரிசையில் சொல்லிகிட்டே இருக்கலாம். இவரு நம்ம நண்பர். நல்லது. இவரு நம்ம நண்பர். கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை இவர் இந்த மாதிரி நண்பர். அதாவது சின்னசாமி இந்த மாதிரி 4 வருஷமா இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அடிக்கடி வரலாம். இவருக்கு இந்த 1 வருஷம் முன்னாடி தான் தெரியும். 1 வருஷம் முன்னாடி தெரியுங்க. இவர் 5 வருஷம் முன்னாடி வழக்குங்க. புரியுது. சரி, இது எப்படி எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த சித்தர் மார்க்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆசிரியராக வேறு இருந்து பணி பண்ணியிருக்கிறீங்க, இப்போ ஓட்டுநர் வேறு இருக்கிறீங்க, நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீங்க. ஆசிரியராக இருந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கும் இந்த ஆசிரியர் தொழிலுக்கும் என்ன வித்தியாசம்? இதில் எப்படின்னாங்க, அது ஒருத்தர் நோய் குணப்படுத்துறதுக்கு இது ஈஸியான வழி. அதாவது இப்படி சாப்பிடாம, ஆனால் யார் இது புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஆனால் புரிஞ்சுட்டாங்கன்னா, ஆனால் உணரணும் தானா, சரிங்களா? ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம இருக்கும். ஆமாம், சாப்பிடாம யாருமே ஒரு பேர் சொன்னோம்னா அப்படியே ஓடுறாங்க. ஐயோ என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்ட்டு ஓடுறாங்க. அது கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா தன்னோட நோய்களை தானாக குணப்படுத்திக்கலாம். அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தால் சரி. இப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஓடி போயிடும். இல்லை இப்படி சொல்லலாம். சரி, இப்போ இவர் கேட்குற கேள்விக்கு பதில் இது. இந்த சாப்பிட்றது சொன்னாவே பயந்துக்கிறாங்க சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்லலாம்? நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, ஆனால் அதை சுத்தப்படுத்துங்க. இப்படி சொல்லுங்க. அதை நீங்கள் சாப்பிட்டுங்க, சுத்தப்படுத்துங்க. நீங்கள் ஒரு மிட்டாய் சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது, அதை சுத்தப்படுத்திக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீ வைக்கிறேன், சொல்லித்தரேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டீங்க, மிட்டாயாக இருந்தானே காப்பி இருந்தால் எல்லாம் உணவு தான். எதாக இருந்தாலும் இடைவெளி வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுக்கணும். அந்த இடைவெளி வந்து இந்த நீரை மருந்தாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் ரத்தத்தில் சேராமல் பார்த்து கழுவி வெளியே கொடுக்குது. அப்போ ரத்தம் அழுக்காகாமல் இருக்கும். ரத்தம் அழுக்காகாமல் இருந்தால் தான் அது மரணம் செய்யுது. அந்த தண்ணி மட்டும் மருந்தாக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டுனா அது விஷம் போகிற சிறுநீரில் வெளியிடும். அப்போ உடம்பு வந்து ஏறாமல் இருக்கும். உள்ள இருக்கிற தேவையற்ற கழிவு விட்டு அது மட்டும் ஏறாமல் இருக்கும். ஏற்கனவே சாப்பிட்டதே கூட்டிகிட்டு வந்துடும். எது படிச்சிருக்குதோ அது கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ உடம்புக்கு தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு தனக்கு தேவையற்ற நீங்கள் மனம் விரும்பி தின்னது. நீங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக திங்கலை, மனம் விரும்புறதுக்காக தின்னீங்க. இப்போ ஒரு பேரிச்சி பழம் சாப்பிட்டாலும் சரி, அடுத்தது ஒரு 3 நாள் கேப் விட்டு தண்ணி அந்த பேரிச்சி பழம் இருக்கிற விஷமும் வெளியே போயிடும். இதுதான் அடிப்படை. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 3 மணி நேரம் தண்ணி வந்து அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு 30 ml 40 ml உள்ள இருக்கணும். வயிற்றுல எப்பயுமே 40 ml தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் தப்பிக்கணும். சிகரெட் குடிக்கிற மாதிரி தான், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் கடிக்கிற மாதிரி நீங்கள் அரை மணி நேரத்துக்கு இல்லையோ. இது முதல்ல பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி வரும்பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிக்கலனா கூட பசி தானே எடுக்காது உங்களுக்கு. ஒன்றும் நடக்காது. ஒன்றுமே இல்லை. ஏன்னா உடம்பு பழகிருச்சு. ஏன்னா இயற்கையில் அது தண்ணி உறிஞ்சாது. அது மட்டும் இல்லை, எப்படி நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றுற மாதிரி தண்ணியும் உடம்பு தயாரித்துக் கொள்கிறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். உணவையும் நிறுத்தலாம், நீரையும் நிறுத்தலாம். இப்படி இது வந்து ஆரம்ப கால பயிற்சி மாணவர்களுக்கு இந்த தண்ணி ஃபுல்லா குடிக்கூடாது. நாமெல்லாம் முதல்ல குடிச்சு போலாம் அப்படிங்க. ஃபுல்லா கடக்க குடிப்பாங்க. இப்போ சப்பி 10 மணி நேரம் ஆகுது. அனைவருக்கும் இது வணக்கம். என்ன சொல்லணும், இப்போ 3 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு வகையான அனுபவத்தில் உடையவங்க தான். இவர் ஏற்கனவே 4 வருஷமாக அந்த உணவு பழக்கத்தை விட்டவர். இப்போ ஒரு உணவு பழக்கத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் ஆச்சு. அந்த கேள்வி நண்பர்களை சந்திக்கிறவங்கள ஒரு உரையாடலாக தற்செயலாக ஏற்பட்டது. இது தற்செயல் உரையாடல் தான். அது வந்து இப்போ வந்து நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இப்போ ஏலூர் தான் இவர் வந்திருக்காரு. அதனால் இது ரொம்ப எளிமையானது. இப்படி யாரும் இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் ஏன் சுத்தமாகவில்லை அப்படின்னு தான் கேட்குறோம். அதனால் நீங்கள் சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு சுத்தப்படுத்தணும். நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டா கூட ஒரு 3 மணி நேரம் இடைவெளியில் ஒரு தண்ணீரை வந்து மருந்து மாதிரி அருந்துனீங்கன்னா அந்த மிட்டாயில் இருக்கிற கழிவோ அல்லது காப்பியில் இருக்கிற கழிவோ அல்லது டீ குடிக்கிற கழிவோ அல்லது சாதாரண இட்லியே தின்ட்டா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் இடைவெளி 4 மணி நேரத்தில் அந்த நீரை மருந்து அருந்துனீங்கன்னா அந்த இட்லியில் இருக்கிற விஷம் பூரா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எல்லோரும் சேருங்க. இது வந்து அடுத்த 38 மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சி மையமாக இது இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு தொடக்க புள்ளியாக சத்தியமங்கலத்தில், மலையடி புதூரில், பழஞ்சூரில் அரசு கல்லூரி, சக்தி அரசு கல்லூரி பின்னாண்ட இருக்குது. கலந்துக்குங்க, வெற்றி உண்டாகும். 2 நாள் நேரடியாக பயிற்சி,
நீங்கள் 2 நாள் நேரடி பயிற்சியை கலந்துட்டாவே அதுவே 100 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். நன்றி.